என்ன புது செட்டப்ல உட்காந்துருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? நம்ம சினிமா போகன்ல ஒரு நியூ எபிசோட் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பல லாங்குவேஜ்ல இருக்க பல உலக சினிமா, அதாவது நல்ல ரெகக்னைஸ் ஆன படங்கள், நல்ல படம் ஆனா ரெகக்னைஸ் ஆகாத படங்கள், தெரியாத படங்கள், தெரிஞ்ச படம் ஆனா அதுல இருக்க தெரியாத டீடைல்ஸ், இப்படின்னு உலக சினிமா மொத்தத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம். உலக சினிமானா வெறும் ஹாலிவுட் மட்டும் இல்ல, தமிழையும் சேர்த்து தான் நம்ம இந்த எபிசோட்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஷோ பேரு போகன்ஸ் பிளைண்ட் டேட். இமேஜின் இன்னைக்கு நீங்க வீட்டில் இருக்கீங்க, வீட்டில் கரண்ட் இல்லை, மொபைலில் சார்ஜ் இல்லை, எதுவுமே உங்க கையில இல்லை. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டு உங்க ஜன்னல் தான். சரி, இன்னும் ஜன்னல் பக்கத்தில் சேரை போட்டு உட்காடுறீங்க. உங்க எதிரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்ல அங்க இருக்க மக்கள்லாம் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு கொலை நடக்குது. எப்படி இருக்கு உங்களுக்கு? இதை படமா எடுத்தது தான் த ரியர் விண்டோ. ஸோ இந்த படம் 1954 ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்த படத்தை எடுத்தது ஆல்ஃப்ரெட் ஹிச்காக். ஸோ இந்த படத்தை கம்ப்ளீட்டாக இன்னைக்கு நம்ம பிரேக் பண்ணி பார்க்க போகிறோம். வெல்கம் டு போகன்ஸ் பிளைண்ட் டேட். ஆல்ஃப்ரெட் ஹிச்காக் அவர் ஒரு ஃபேமஸ் டைரக்டர். பட் அவர் நினச்சி ஒரு சிம்பிளான பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு படம் எடுத்திருப்பார். அதுதான் இந்த ரியர் விண்டோ. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வர ஜெஃப் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர். அண்ட் சமீபத்தில் அவருக்கு நடந்த ஒரு விபத்தினால அவரோட கால் வந்து அடிபட்டிருக்கும். அவரால் பெருசாக நடக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு அவர் பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். அந்த டைமில் அவங்களுக்கு பெருசாக வேறு என்டர்டெயின்மெண்ட் இருக்காதுல்ல. இப்போ நமக்கு ஃபோன் இருக்குது, ஸ்விட்சை தட்டினா நமக்கு டிவி வருது, அண்ட் உள்ளே போனால் நம்ம ஓடிடியில் படம் பார்க்கலாம். பட் ஜெஃப்புக்கு வந்து அந்த டைமில் இருந்த ஒரே என்டர்டெயின்மெண்ட் என்னென்னா, அவர் ஜன்னல் முன்னாடி சேரை போட்டு உக்காந்து வேடிக்கை பார்ப்பார். சிம்பிள் ஆஸ் தட். எதிரில் வந்து ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க அங்கே இருக்க மக்கள் அவங்களோட வாழ்வியலை அதெல்லாம் அப்படியே ஜாலியாக ரசிச்சுக்கிட்டு இருப்பார். இது பேரலாக ஜெஃப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து எப்படியாச்சும் ஜெஃப்பை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க. பட் ஜெஃப்புக்கு என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய மாடலாக இருக்கும்போது அவங்க எக்ஸ்பென்சிவாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. பாரிஸ்லேருந்து ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வர வச்சு போடுவாங்க. ஸோ இப்படி அவங்க எக்ஸ்பென்சிவாக இருந்தால் எனக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது. ஜெஃப் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அப்படிங்கிறதுனால இது வேறு இன்னொரு இன்செக்யூரிட்டி வேறு அவருக்கு. ஸோ இதனால் அவர் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இது இல்லாமல் ஜெஃப்புக்கு வந்து ஒரு மசாஜர் இருப்பாங்க. ஸோ அந்த லேடி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து இந்த கால் உடஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணி விட்டு அவருக்கு ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணி விட்டுட்டு போவாங்க. இப்படி இருக்க அவர் டே டு டே லைஃபு திடீர்னு ஒரு நைட் வந்து மாறுது. என்னன்னா, அவரோட எதிர் வீட்டில் இருக்க ஒரு வீட்டில் ஒரு ஒய்ஃப் வந்து கொலை ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. எஸ், நைட்டு பார்க்குற ஒரு ஹாப்பி கப்பிள். ஸோ அந்த கப்பிள் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஏஜ்டு அண்ட் அவரோட ஒய்ஃப் வந்து கொஞ்சம் யங்காக இருக்காங்க. நைட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் மாதிரி இருக்குது. காலையில் பார்த்தா அவங்க ஒய்ஃபை காணோம். அவங்க ஹஸ்பண்டு ஒரு மாதிரி கிரிமினல் மாதிரி இருக்கான். அவன் பண்ணுற ஆக்டிவிட்டீஸு, பொட்டியை கட்டுறது, பொட்டிக்குள்ளே இருக்க ஜுவல்ஸ் எல்லாம், அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு ஜுவல்லரி பர்சன் அவர். ஸோ அந்த ஜுவல்லரி எல்லாம் எடுத்து வைக்கிறது, அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சஸ்பீஷியஸாக இருக்குது. இதை எதிரிலேருந்து உட்காந்து பார்க்குறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. அந்த பர்சன் உண்மையிலே கொலையாளி இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட கேரக்டர் பிரேக் டவுன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜெஃப் அவர் வந்து ஒரு தனிமையில் இருக்கார் இப்போது. ஸோ அதனால் அவரை சுற்றி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் அவரோட மைண்ட்லேயே இருக்குது. அண்ட் அது இல்லாமல் அவரோட லவ்வர் வேறு அவனா வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணின்னு இருக்குது. இவ வேற ஒருத்தி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருப்பார் ஜெஃப். பட் அந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிடெக்டிவ் மோடு மாறுறதெல்லாம் சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட்டாக அவரோட இன்செக்யூரிட்டிஸு, அவர் மைண்டில் இருக்க கன்ஃபியூஷன்ஸு எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு, அவன் கொலைக்காரனா இல்லையா, அவன் பார் முழிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு மாதிரி அப்படின்ட்டு அதை நோக்கி போகிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அவரோட லவ்வராக வர கெலி, அவங்க அந்த ஆக்ட்ரஸ் பேர் வந்து கெலி, பட் அவங்களோட படத்தில் அவங்களோட பேர் வந்து லீசா. ஸோ லீசா பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஜெஃப் மேலே அளவு கடந்த அன்பு இருக்கும். அதை வந்து அவங்களோட வேலை வந்து எக்ஸிபிட் பண்ணுவாங்க. பட் ஜெஃப் வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டார். லீசா உண்மையிலேயே ஜெஃப்பை எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு சிச்சுவேஷன் சூப்பராக அமைச்சிருப்பாங்க. ஜெஃப்புக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன். அதாவது
ஜெஃப் ஒரு விஷயத்த டவுட் பண்ணுறான். அதுக்காக நானே டேரிங்காக இறங்கி ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. நீங்கள் படம் பாருங்கள், நான் அதை சொல்ல விரும்பல. ஸோ இந்த மாதிரி லீசா வந்து என்னதான் அவங்க ஒரு எக்ஸ்பென்சிவ் பர்சனாக இருந்தாலும், அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய மாடலாக இருந்தாலும், ஜெஃப்பை அளவு கடந்த அன்பு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தடவும் ஜெஃப் வந்து முடியாதுன்னு நிராகரிப்பார். சில டைம் வந்து கோவமாக ஹார்ஷாக ரிப்ளை பண்ணுவார். அப்போல்லாம் லீசா வந்து ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போவாங்க, பட் திரும்ப வந்துடுவாங்க. ஸோ இப்படி தான் லீசா வந்து ஜெஃப் அவ்வளோ அளவு கடந்த அன்பு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஜெஃப்போட நர்ஸாக இருப்பாங்கல்ல, அதான் அந்த மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்கள்ல அவர் சீக்கிரம் குணம் ஆகணும்ன்ட்டு, அந்த நர்ஸுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அட்வைசராக இருப்பாங்க. நீ ஏன் இப்படி அடமெண்ட்டாக இருக்க, கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நீ எவ்வளோ நாள் இப்படியே தனியாக இருப்ப, ஆல்ரெடி கிளபோல்ட் ஆகிட்ட, இதுக்கப்புறம் உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ அவங்க ஒரு பர்சனல் அட்வைசராக வருவாங்க ஜெஃப்புக்கு. அதே மாதிரி ஜெஃப்போட அந்த ஃப்ரெண்டு அவரோட வர்ற சீன்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அவர் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக வந்து ஒரு டிடெக்டிவாக இருப்பார். எப்போ அவருக்கு அந்த டவுட் வந்துச்சோ அந்த நொடியிலேருந்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி கம்ப்ளீட்டாக ஒரு டிடெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்லேயே ஜெஃப் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் பார்த்த விஷயங்களை அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவார், அவரோட டிடெக்டிவ் கிட்ட. அண்ட் டிடெக்டிவ் வந்து அப்படியெல்லாம் இருக்காது, நீ சும்மா உன் கற்பனைகளெல்லாம் சொல்லாத அப்படின்னு அவங்களுக்குள்ளே இருக்க கான்வர்சேஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கான்வர்சேஷனோட எண்டு கிளைமேக்ஸில் அதை சூப்பராக முடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்படி இந்த கேரக்டர் பிரேக் டவுன் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த அக்யூஸ்டுன்னு இவர் நினைக்கிற அந்த பர்சன் இருக்கார்ல எதிர் வீட்டில், ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸும் அப்படி தான் இருக்கும். சில விஷயங்கள்லாம் அவர் வந்து தூரத்தில் தான் நம்ம லென்சிங்கில் காட்டுவாங்க நம்ம படத்தில். யூஸ்வலாக வில்லன்ஸ் அப்படின்னா க்ளோஸில் காட்டுவாங்க, அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக காட்டுவாங்க. பட் ரியர் விண்டோவை பொறுத்தவரை ஒரு லென்ஸ்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், ஆக்சுவலாக இவர் வந்து அவரோட கேமரா லென்ஸ்லேருந்து தான் பார்ப்பார். ஸோ அதையே தான் ஃப்ரேமில் வச்சுருப்பாங்க. க்ளோஸ் போய் டீட்டெயிலிங் வச்சு அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே தான் ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக் சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். ஆஸ் அன் ஆடியன்ஸாக நம்மளும் அந்த வில்லனை அந்த லென்ஸில் தான் பார்க்க போகிறோம். நமக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வரும், இவன் கொலைகாரனா இல்லையா, உண்மையிலேயே இவன் பண்ணானா, இவன் ஏன் இந்த மாதிரி கிறுக்குத்தனெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஆகும். ஒரு கட்டத்தில் ஜெஃப் மட்டும் இல்லாமல் லீசாவும் ஜெஃப்பு கூட நம்ப ஆரம்பிப்பாங்க. ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக் பொதுவாக ஹியூமனோட சைக்காலஜியில் ப்ளே பண்ணுவார். அவரோட படங்கள் எல்லாமே இந்த சைக்காலஜிக்கலாக ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படத்தில் நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, குறிப்பாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் கதையோடு தெரிஞ்சால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன அப்படின்னா, ஜெஃப்பு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவருக்குள்ளே இருக்கல நிறையா கேள்விகள், நிறைய இன்செக்யூரிட்டிஸ், இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்து தான் எதில் இருக்க அந்த பர்சன் மேலே அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா தன்னை தான் அங்கே இன்னொரு வடிவமாக பார்க்குறாரு. அண்ட் அதோட வெளிப்பாடு தான் ஜெஃப் கம்ப்ளீட்டாக ஒரு டிடெக்டிவ் ஆகி அவரோட ஒய்ஃபை கொண்டிருப்பார் அப்படின்ற முடிவோட கம்ப்ளீட்டாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதாகட்டும், அவரோட கூட இருக்கவங்க கிட்ட இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறதாகட்டும், இது எல்லாமே அவரோட இன்செக்யூரிட்டிஸ் அவருக்குள்ளே ப்ளே பண்ணுறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எடுத்துக்கிட்ட அந்த ஒரு விஷயம் ஒரு ஹியூமன் சைக்காலஜிக்காக ப்ளே பண்ணும்போது நமக்கு அந்த கதை மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்குமே நமக்கு ரெண்டே விஷயந்தான் நமக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். கொலை பண்ணானா இல்லையா, உண்மையிலேயே இவன் கிரிமினலா இல்லை இன்னசென்ட்டா, ஏன்டா நீ இப்படி முறைச்சிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்கும் மைண்டில். அந்த கேள்வியோட தான் ஜெஃப் அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவார். அண்ட் இந்த படம் ரொம்ப ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்தது தான். ஏன்னா ரொம்ப அதிகமாக காட்டுறது என்ன தெரியுமா, ஜெஃப்பு அவரோட வீடு, எதிரில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டு. சிம்பிளாக ஒருத்தன் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான், அவன் எதிரில் ஒரு விஷயம் நடக்குது, அவனுக்குள்ளே இருக்க டவுட்டு, இப்படின்னு ஒரு சின்ன ப்ரெமிஸ் வச்சு அதை சுற்றி கதையை பில்ட் பண்ணி அழகாக கொண்டு வந்திருப்பார் ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக். குறிப்பாக நாளைய இயக்குநர்கள் இந்த படம் பாருங்கள், எந்தளவு இந்த படம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு வீடு இருந்தால் போதும், சூப்பராக ஒரு படம் எடுக்கலாம். ஒரு ரூம் இருந்தால் போதும், சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் வச்சு நம்ம படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை இது நமக்கு கொடுக்கும். அந்தளவு இந்த படம் எனக்கு இம்பேக்ட் ஆச்சு, உங்களுக்கும் அதே இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல நடக்குது அப்படிங்கிறதுனால அந்த டைமில் என்ன ஒரு ஃபீஸபிலிட்டி இருக்கோ அதை வச்சு சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. ஆஸ் ஐ செட்,
பெரிய அளவு நம்மளை எங்கேயும் ட்ராவல்லாம் பண்ண வைக்க மாட்டாங்க. அந்த சர்க்கிள்குள்ளே தான் எல்லாமே நடக்கும். அதை பேஸ் பண்ணி நம்மள படத்தை பார்க்க வைப்பாங்க. அண்ட் குறிப்பாக இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ், ஜெஃப் ஆகட்டும், ஒரு கட்டத்து மேலே லீசா அண்ட் அவரோட நர்ஸு, ஏன் அவரோட டிடெக்டிவ் ஃப்ரெண்டு எல்லாருமே ஜெஃப் கூட சேர்ந்துப்பாங்க. அந்த சீன்லாம் சூப்பராக ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போச்சு. அண்ட் இந்த படம் சைக்கலாஜிக்கலாக ப்ளே பண்ணது, அது ஒரு விஷயம் சூப்பராக இருக்கும். அண்ட் குறிப்பாக இந்த படத்தோடைய லென்சிங், as I said, நம்ம எதிரில் பார்க்குறது ஒன்று ஜெஃபோட கண்ணோட்டத்தில் பார்ப்போம். அப்படி இல்லைனா ஜெஃபோட கேமரா லென்ஸோட கண்ணோட்டத்தில் தான் பார்ப்போம். அவர் ஃபோட்டோகிராஃபர் தானே ஜெஃப், அவரோட ஜூம் லென்ஸில் பார்ப்பார். நம்மளும் அவரோட ஜூம் லென்ஸை தான் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ இப்படி ஒரு அழகான விஷயத்தை சூப்பராக காட்டியிருப்பார் ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக். அண்ட் இந்த படத்தில் அந்த ஒரு பயங்கரமான ஒரு டெரிஃபிக்கான ஒரு ஷாட் வரும். இன்றைக்கி வேணால் அந்த ஷாட் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்னென்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கார்ல, அவர் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு சீனில் வந்து கண்டுபிடிச்சி வருவார். அப்படி வந்து நின்றுட்டு அப்படி அந்த லென்ஸில் பார்ப்பாரு பாருங்க, பக்குன்னு இருக்கும் நமக்கு. ஏன் அது அப்படின்னா, இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சீன் வைக்கிறதோ இந்த மாதிரி ஒரு ஷாட் வைக்கிறதோ ஓகே. பட் அந்த டைம் 1954 யோசிச்சு பாருங்கள், இப்படி ஒரு ஃப்ரேம் நீங்கள் தேட்டரில் பார்த்துனே இருக்கீங்க, டக்குன்னு அந்த வில்லன் இப்படி வந்து இப்படி பார்க்குறான், எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷாட் ஒன்று வச்சுருப்பார் ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக். ஸோ நெகட்டிவ்ஸ் ஆர் கிரிட்டிசிசம் இந்த படத்து மேலே என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் ஒரு ஓல்ட் ஸ்டைலான ஃபிலிம், நரேட்டிவ்லாம் ஸ்லோவாக தான் இருக்கும். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது பெருசாக எங்கேயும் போர் அடிக்கல. அடுத்து என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஓல்ட் ஸ்டைல் ஃபிலிம் மேக்கிங் வந்து பிடிக்கல அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு லைட்டாக சலிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் ட்ராமாவாகவே போகும். ஒன்ஸ் அந்த பர்சன் மேலே இவருக்கு டவுட் வந்த பின்னாடி தான் இந்த படம் வந்து லைட்டாக சூடு பிடிக்கும். அதுவுமே வந்து பயங்கர ஒரு இப்படின்னு போகிற மாதிரிலாம் இருக்காது, பொறுமையாக தான் போகும் படம். இதெல்லாமே தான் இப்போது என்னால் கிரிட்டிசிசமாக சொல்ல முடியுமே தவிர, மற்றபடி எனக்கு படம் வந்து ஒரு சூப்பரான ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த படம் எங்கே நான் பார்க்கலாம் அப்படின்னா அமேசான் பிரைம். ஆனால் ஒரு பிரச்சனை, அமேசான் பிரைமை பொறுத்தவரை நல்ல படத்தெல்லாம் ரெண்ட்டு தான் விட்றானுங்க. உத்தமபுத்திரனில் ஒரு காமெடி வருமே, எவன் புத்தி வந்துச்சோ அப்படின்ட்டு, அந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸை பார்த்து இவனுங்க ஃபுல்லாக ரெண்ட்டுன்னு ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இந்த படத்தை சமீபமாக நான் பார்க்கணுன்னு விருப்பப்பட்ட போது நான் அதை பே பண்ணி ரெண்ட் எடுத்து தான் பார்த்தேன். ஸோ அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஸோ நீங்களும் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ரெண்ட் எடுத்து பாருங்கள். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சூப்பரான ஃபிலிம் பார்த்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். மண்டை வெடிக்கிற ட்விஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே மண்டை வெடிக்கிற ட்விஸ்ட்டாக இருக்கும். அட பாவீங்களா, இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி. அண்ட் குறிப்பாக கிளைமேக்ஸில் வர்ற அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம், இவர் ஜெஃபோட அந்த டிடெக்டிவ் ஃப்ரெண்டு வந்தோடனே வார்த்தை அவரை பாட்டு, எந்தடே இப்போ தான் உனக்கு வாரண்ட் கிடச்சிருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்பார். ஸோ இந்த மாதிரி ஃபன்னி எலமெண்ட்ஸ் நிறையா இருக்கும் அந்த கிளைமேக்ஸில். ஸோ இப்படியா இந்த படம் வந்து முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் குறிப்பாக மூவி லவர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தேவா.